உங்ககிட்டேருந்து புனித சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் வரல. நான் எதுக்கு வரல? ஒரு புனிதர் பட்டம் வாங்கி என்னை மாதிரி ஒரு புனிதமானவர் இல்லை, இந்த பூலோகத்தில் நான் தான் புனிதமானவர்னு சொல்கிறதுக்கு சத்தியமாக நான் பிறகுல. நான் பிறந்தது நான் வாழ்கிறதுக்கு. நான் வாழ்கிறேன், உனக்கு கத்துறேன் பார். இப்படிலாம் இருக்குது, சாராயம் விற்கிது, பொம்பளை இருக்கிறாங்க, படம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, ஜிம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டாடு. உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் என்ன பண்ணேன் எடுத்துக்கோ. இங்கே சேர் 70 இருக்குது, ஒரு சேரில் உட்காருவியா 70 சேரில் உட்காருவியா? எந்த சேர் நல்ல சேர்? இதில் எந்த சேர் கெட்ட சேர்? நல்ல சேர் கெட்ட சேர்லாம் இல்லை. உனக்கு சரின்னு பட்டா செய், சரியில் பண்ண என்ன பண்ணது. நான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ போகிறேன். வாழ என்ன பிரச்சனை? வாழாதவங்களை பார்த்து ஏன் வேதனைப்படுறேன்னு கேட்குறேன். உனக்கு தான் உனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டே தானே. எப்படி வாழ போகிறேன் நான்? என் கணவனையோ என் மனைவியோ தாண்டி நான் பார்க்கவே மாட்டேன் யாரையும், சினிமா கூட போக மாட்டேன்னு சொல்லு. நியூஸ் சேனல் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லு. அதையும் கேடு கட்டவனுக்கு நியூஸ் சேனலில் என்ன தான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே. அதுவும் எப்படி இரு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னா என்ன? தொடர்ந்து இணைந்திருக்கு நியூஸ் கேட்க போனே, தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு போனேன். எனக்கு தெரியலையே. நியூஸ் சொல்கிறதுக்கு லிப்டிக் எதுக்கு, மை எதுக்கு, தாலி கயிறு மறைச்சிட்டு எதுக்கு? நியூஸ் சொல்கிறவங்களுக்கு தாலி கயிறு ஏன் மறைக்கணும்? மறைக்கணா சொல்லு. நியூஸ் பார்க்குறவங்க தாலி கயிறு பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? தாலி சேரெல்லாம் பார்க்க முடியாதியா? சில பேர்லாம் மறைச்சி வச்சுருவாங்க, உள்ளே தள்ளிடுவாங்க. சில பேர் கைட்டே வச்சுட்டு வந்து பேசிட்டு திரும்ப மாட்டின்னு போயிடுவாங்க. அப்போ நான் புனிதமானவன்னு நீ நினைக்கிறதே குற்றம் இல்லையான்னு கேட்குறேன். என்னை ஏதாச்சும் ஒரு வரையறுக்குள்ளே சிக்க வச்சு என்னை அடிமையாக்கலாம். நீ யார் பார்க்குறதுக்கு? என்ன? நான் ஒரு சுதந்திரமானவன். சத்சங்கம் நான் சுதந்திரமாக நடத்துகிறேன். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேங்க? என்னை புனிதர் பட்டம்லாம் கட்டி நீங்கள் என்ன பண்ண முடியுது? ஒரு எல்லை போட்டு இது வந்து தந்திரங்களை கையாண்டு என்னை அசிங்கமாக்கிறதுக்கான முயற்சி. அதுக்கெல்லாம் நான் பண்ணிய மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன்னா இல்லையா? ஒரு பக்கம் நீங்கள் உயர்வாக தெரியுங்க, ஒரு பக்கம் தெரியணும், தெரிவேன். அதான் இயல்பு. இந்த உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் சரியாக இருக்க முடியும். எதிர்கிற யாரும் சரியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் என்னை பேசிக்கிறீங்க, என்னை பார்த்துக்கிறீங்க, எல்லாம் ஒத்துக்கிறீங்க, ஓகே தான். கக்க போகும்போது நாற்றடிப்பேன்னா அடிக்க மாட்டேன். குசு விட்டால் நாற்றடிமா அடிக்காத. இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, குசு விட்டு நாற்றடிதுன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? வருதே. வாழ்க்கை அப்படி தானே. உங்களுக்கு பிடிக்காத பக்கங்களை நான் செய்யக்கூடாது. ஏன்னா தலையே தெரியுதா எனக்கு? நான் எனக்காக வாழ்கிறேன்னா உனக்காக வாழ்கிறேன்னா? நான் இங்கே வந்தது உனக்காக, பேசுறது உனக்காக. உனக்கு பிடிச்சா பாரு, இல்லை நான் பண்ணிட்டு போகலாமா இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இங்கே பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? எனக்கு பிடிக்காதது பித்தியார் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். அது கிடையாது. எனக்கு பிடிச்சபடி யாரும் வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்காதபடி கூட வாழலாம். வாழலாமா வாழக்கூடாதா? எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிடிக்காத ஒருத்தன் வாழ்ந்துங்கிறாலே எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நீ பிடிச்சதா நினச்சினுக்கிற ஒன்று எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி உனக்கும் இருக்குது. நீயும் சொல்லலாம். நீ ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி இந்த ஆள் தப்பு தப்பாக பேசுகிறன்னு சொன்னால் நான் பாராட்டுறேன் உன்னை. நீ வெற்றி வீரன் தான்.